உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கரூர் சம்பவத்தை முதல்ல எப்படி பார்க்கணும்? திட்டமிடப்பட்ட விஷயம் தான். இல்லைன்னா 8:45 ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டியவர் இங்கே 8:45 வீட்டிலேருந்து அப்போ தான் குளிச்சு ரெடியாகி ஏர்போர்ட்டுக்கு வர்றார். எதுக்கு வரணும்? அவருக்கு வேறு என்ன வேலையில் இருந்தார்? ஏதாவது கோப்புகளை கையெழுத்துட்டு இருந்தாரா? இல்லை ஒரு வேறு ஏதாவது இன்னொரு இடத்துல மீட்டிங் போய்ட்டு அந்த மீட்டிங் லேட்டானாலும் லேட்டாக வந்தாரா? எந்திரிச்சதே லேட்டு. முந்தின நாள் ஃபுல்லாக குடி. 41 பேர் செத்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ போடுறாரு. வீடியோவில் நீங்கள் கூப்பிட்டீங்க, இந்த இடத்துல வந்து தான் நின்று பேசணும்னு சொன்னீங்க, நான் அந்த இடத்துல தான் நின்று பேசினேன், அதை தவிர நான் பண்ண தப்பு என்ன இருக்கு அப்படின்றாரு. அதாவது ஒரு இன்ச்சி ஒரு இம்மி அளவு கூட அவர்கிட்ட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை சார். 10 குழந்தைங்க மேலே ஏறி நடந்திருக்காங்க சார். இதை விட மோசமான ஒரு மென்டாலிட்டி உள்ள வேணா இருப்பானா? நீங்கள் ஒரு குழந்தை உள்ளே இருக்குன்னா அந்த குழந்தை அழுது கேட்கக்கூடாத அளவுக்கு குடி போதையிலையும் இன்னைக்கு அந்த அண்ணனை பார்க்குற வெறியிலையும் இருந்தானுங்கன்னா இது எல்லாத்துக்கும் அண்ணன் தானே காரணம். அண்ணன் எதுவுமே காரணம் இல்லைன்னு அவர் பாட்டுக்கு அவமானமாக வீடியோ போட்டு உட்காந்துக்கிட்டாரு. இன்னைக்கு ஹைகோர்ட்டில் பிரிச்சுட்டாங்க அண்ணனை. விஜய்ன்ற ஒரு மனுஷனை ஆளா கூட மதிக்கல நீங்க ஹைகோர்ட்ல. அதான் நீங்க நடந்துருக்கு. இல்ல ரஜினி அவர்கள் அஜித் அவர்கள் பண்ணாத விஷயத்தை விஜய் பண்றாரு. ஏன் அவருக்கு இவ்வளோ? சார் ரஜினி அவர்கள் அஜித் அவர்கள் வந்து அறிவு உள்ளவங்க சார். அதனால இதெல்லாம் பண்ணாத மாதிரி நடக்கும் தெரியும். அதனால இவருக்கு அறிவு கிடையாது. அதனால அவங்களாம் பண்ணாத இவர் பண்ணிட்டாருன்னா இவர் ஒழுங்கா பண்ண மாட்டாரு. இவருக்கு ஆசை, பதவி ஆசை சார். இப்போ நான் இருக்கேன், நான் சிஎம் ஆகணும்ன்றது மட்டும் தான் எனக்கு கணக்கு. அதுக்குள்ள வழிமுறை, அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை டிப்ளாய் பண்ணணும், எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் நான் சிஎம் ஆகும். ரஜினி அவர்கள் சொல்லியிருப்பாங்க, என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்னால யாரையும் சந்திக்கல அப்படின்ற விஷயம். விஜயகாந்த் அவர்களும் சொல்லியிருப்பாங்க, ஒரு மாநாட்டில் நீங்களா வீட்டுக்கு போனால் தான் எனக்கு சந்தோஷம், எனக்கு அப்போ தான் நிம்மதி. அது எவ்வளோ ஹோல்சமாக இருந்துருமா அதை பார்த்தா. வண்டியை கரெக்டாக போய் ஒரு இடத்துல நிறுத்து, தூக்கம் வந்ததுன்னா ஒரு டிரைவர் 2 டிரைவரை போட்டுக்கோ. இந்த டிரைவர் தூக்கம்னா அவன் போகிற வழியில் எங்கேயாவது சாப்பாடு வாங்கி கொடு, பொம்பளைங்களுக்குலாம் நிறுத்தி தண்ணியை கொடுங்க, ஏதாவது ஒரு இடத்துல பப்ளிக் பாத்ரூமாக போய் ஏதாவது நிறுத்துங்க. நீங்கள் போய் சேர்ற வரைக்கும் உங்கள் மாவட்ட செயலாளர் தொடர்பில் வைங்க. போய் சேர்ந்துட்டேன்னா சேர்ந்துட்டு இதெல்லாம் எனக்கு தூக்கமே வர. இந்த மாதிரி விஜய் ஒரு இடத்துல பேசிட்டார். வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு போடக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் சார், நீங்கள் விஜய் கூட நில்லுங்க. என்னன்னா ஊருக்கு வெளியில் எங்கேயாவது போய் நில்லுங்க, ஊருக்குள்ள வந்து நிற்காது. ஆதன் சிம்மனில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சத்யன் பிரதர் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, கரூரில் அந்த துயர சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. விஜய் அவர்கள் அதுக்கான ஒரு பதில் காணொலி ஒன்று பதிவிட்டிருந்தார். இந்த கரூர் சம்பவத்தை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? கரூர் சம்பவம் வந்து ஒரு திட்டமிட்ட கொலை சம்பவம் சார். அது வந்து இந்த ஆக்சிடென்ட்டு தெரியாமல் நடந்துச்சு. டேரெக்டாக அப்படி எடுத்துக்க இல்லை அப்படி தான் ப்ரோ எடுக்கணும். சும்மா அதை போட்டு நான் சுற்றிக்கிட்டே எவ்வளோ நாள் தான். இப்போ என்ன 200 வாங்கினா நீங்கள் போகிறீங்களா? நான்லாம் வாழையை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நானுமா 200 வாங்கினீங்க, இதையே 200 இதுக்காக தான் காத்துட்டு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு விஜய் எதிர்த்தாலே 200 வாங்கினான்னு புதுசாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லைன்னா விஜயோட வளர்ச்சி பிடிக்காது, விஜயை பார்த்து அரசாங்கமே அஞ்சுக்கிறது எல்லாம் சொல்லிட்டாங்க. இன்றைக்கெல்லாம் போட்டு ஹைகோர்ட்டில் விஜயை வச்சு செய்யின்னு, அதாவது செதிலாக செதுக்கிட்டாங்க. பிளாஸ்ட் தான் ஹைகோர்ட்டில் கேவலப்படுத்தி விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை. இட் இஸ் அ கம்ப்ளீட் மேன்மேட் டிசாஸ்டர் இன்றைக்கி ஹைகோர்ட்டில் பேசியிருக்காங்க சார். நான் என்னையும் சொல்லக்கூடாதுன்றீங்க, ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட அதாவது விஜயினுடைய என்ன சொல்கிறது, அந்த பதவி வெறிக்கு எவன் தான் எனக்கு என்ன, எனக்கு நியூஸ் வேணும், எனக்கு கண்டென்ட் வேணும். அந்த வீசாலை இருக்குல்ல, வீசாலையில் அவர் ஏதோ பேசினார். ஆஹா அன்றைக்கி எல்லோரும் ஃபயர் விட்டோம், ரைட்டு. மதுரை மாநாட்டில் அவர் பேசினதுலாம் ஒன்றும் பெருசாக எடுக்கலை. இன்னும் அது ட்ரோல் தான் ஆச்சு. விஜய் அகெயின்ஸ்டாக ட்ரோல் ஆச்சு. ஒரு எதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் புரோட்டா அது இதுன்னு ஓட்டிக்கிட்டு தானே. கம்ப்ளீட் ட்ரோல் கண்டென்ட் மதுரை மாநாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டம் போடும்போது ஆகா ஓகோன்னாங்க. 2வது 3வது பொதுக்கூட்டம்லாம் சத்தம் இல்லாமல் இருந்தது. ஸோ அவருக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறது, ஒரு கம்ப்ளீட் நியூஸ் ஃபோக்கஸ் அவருக்கு தேவைப்படுது. அதனால் எதையோ அரைகுறையாக செய்ய போய் அது ஏதோ வேறு மாதிரி முடிஞ்சு. இது திட்டமிடப்பட்ட விஷயந்தான். இல்லைன்னா 8:45 ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டியவர் இங்கே 8:45 வீட்டிலேருந்து அப்போ தான் குளிச்சு ரெடியாகி ஏர்போர்ட்டுக்கு வர்றார். எதுக்கு வரணும்? அவருக்கு வேறு என்ன வேலையில் இருந்தார்? ஏதாவது கோப்புகளை கையெழுத்துட்டு இருந்தாரா? இல்லை வேறு ஏதாவது இன்னொரு இடத்துல மீட்டிங் போய்ட்டு அந்த மீட்டிங் லேட்டானாலும் லேட்டாக வந்தாரா? எந்திரிச்சதே லேட்டு. முந்தின நாள் ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு லேட்டாக வர்றாரு. அவ்வளோதான். அவர் பாட்டுக்கு வீட்டில் இருக்கார், வீட்டில் தனிமையில் தானே இருக்கார், வீட்டில் எது வேலை இருக்க போதா? ஒரு வேலையும் கிடையாது. சும்மா இதெல்லாம் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போகிறார்ல சார், கல்யாணத்துக்காக அதெல்லாம் சொல்கிறேன். அப்போ போகும்போது இந்த கூட்டம்லாம் எங்கே போச்சு? தளபதி உலகத்திலே தளபதிக்கு தான் கூட்டம் இருக்குன்றாங்களா, அந்த கூட்டம்லாம் அப்போ வராதா? அன்னைக்கு விஜய் வேற ஆளாக மாறிடுறாரா? அப்போ பர்சனல் ஸ்பேஸுக்கு உங்களுக்கும் டைம் ஒதுக்கும்போது அதேமாதிரி த்ரிஷாவோட பிறந்தநாளுக்கு போனார் இல்லையா, ஆதாரம் மட்டும்லாம் நான் சொல்லவே மாட்டேன் சார். ஆதாரத்தோடு அடிக்கிறது தான் விஜய். ஆதாரத்தோடு அடிக்கிறதுக்கு வேறு எவன் இருக்கான்னு கூப்பிடுங்க, நீங்கள் பார்த்துக்கணும், அவங்க மட்டும் பேசுவோம்.
சிம்பிளாக சொல்கிறேன். இதே மாதிரி த்ரிஷா வீட்டுக்கு இப்போ அவர் பிறந்தநாள் போயிட்டு அதை நான் எடுத்து கொஞ்சம் போது இதே கூட்டம் கூடலையே, இதே மாதிரி கூட்ட நெரிசல் வரலையே. அப்போ இப்படி இவ்வளோ விஜய் கூட்டுறதுக்கு எங்கே போனாலும் இந்த தளபதி கூட்டின்னு வரதான் கஷ்டம்ன்றீங்களா? அதில் கூட்டின்னு வரீங்களா? இதில் கூட்டின்னு போகிறது உங்களுக்கு என்ன கஷ்டம்? கரெக்டாக அவர் அன்றைக்கி பரப்புரை போகும்போது மட்டும் அவர் வீட்டுக்கு கதவு திறக்கிறதுலேருந்து இத்தனை மீடியா அவர் ஃபோக்கஸ் பண்ணுது, இத்தனை ட்ரோன் ஃபோக்கஸ் பண்ணுது, இத்தனை ஆட்டோவும் இத்தனை பைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுது. மற்ற நாள்லாம் பண்ண மாட்டேங்குது. ஜனநாயகன்னு ஒரு படம் நடிச்சு முடிச்சார்ல, சத்தமே இல்லாத போயிட்டு வந்தார். எங்கே நடந்தது ஷூட்டிங் சொல்லுங்கள்? யாருக்குமே தெரியாதுல்ல, சத்தமே இல்லாமல் முடிச்சார் இல்லையா? அதனால் அவரால் எந்த பிரச்சனையும் நாட்டு மக்களுக்கு பண்ணாமல் பண்ண முடியும். ஆனால் அதை பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாரு. இந்த நினைப்பே தப்பு. இல்லை, மக்களுக்கு சேவை செய்ய வந்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் அந்த பதவி ஆசைன்றீங்களா? அவ்வளோ பதவி ஆசை தான். அவர் தான் இப்போ உச்சத்தில் இருக்கார்ல சார். அவரே தான் சொல்கிறார்ல, உச்சம் 3 தடவை அழுத்தி சொல்கிறார்ல. அப்போ அந்த காசை அப்புறம் செலவழிக்க வேண்டியதுதானே? வீட்டில் சும்மா தனியாக தானே இருக்காரு. அவருக்கு வேறு என்ன செலவு இருக்க போகுது? என்ன செலவு இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள். அந்த வீட்டை அது பங்களா மாதிரி வீட்டை கட்டி வச்சிருக்காரு, அதை மெயின்டைன் பண்ணுற செலவும், பட்டின பக்கத்தில் இன்னொரு வீடு வச்சிருக்காரு, 4-5 வீடு வச்சிருக்காரு, அதை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் தான் செலவு. வேறு அவருக்கு என்ன இருக்குது? பிஸ்னஸ் இருக்கா? அது இருக்கா? எதுவுமே கிடையாது. எந்த ப்ரெஷரும் கிடையாது. அப்போது அந்த காசை அப்புறம் செலவழிச்சிட்டு போக வேண்டியதானே? நீங்கள் மக்கள் உங்களை கொண்டாடுறோம், நானே எடுத்து பண்ணுறேன் சார். யார் சார் இதெல்லாம் பொய், பச்சை பொய். அவர் பதவி வெறி பிடிச்சவர். சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா அவரை ஊட்டி வளர்த்து சிஎம் ஆகணும்னு அவங்க அப்பா சொல்கிறாரு சார். ஒரு இடத்துல 2 கோடி பேர் வீட்டில் அவங்க ஃபோட்டோ இருக்கணுன்றார். இதை விட ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒரு நாள் சொல்ல முடியுமா? சரி, இன்றைக்கி அவர் நிலமே வேறு. அவரே பெற்ற அப்பா மேலே கேஸ் போட்டவர் விஜய், அது வேற கதை. பட் ஆனால் விஜய் சிஎம் ஆகணுன்ற அந்த ஒரு எண்ணத்தில் ஊட்டி வளர்க்கப்பட்டவர். அது ஆகிறதுக்கு எவன் செத்தாலும் பரவாயில்லன்னு ஆவார்னா நானே நினைக்கல. இது எனக்கே ஒரு ட்விஸ்ட்டு. சரிங்களா? 41 பேர் செத்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ போடுறாரு. வீடியோவில் நீங்கள் கூப்பிட்டீங்க, இந்த இடத்துல தான் நின்று பேசணும்னு சொன்னீங்க, நான் அந்த இடத்துல தான் நின்று பேசினேன், அதை தவிர நான் பண்ண தப்பு என்ன இருக்கு அப்படின்றாரு. அதாவது ஒரு இன்ச்சு ஒரு இம்மி அளவு கூட அவர்கிட்ட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை சார். நான் லேட்டாக வந்தது தப்புனா ஆரம்பிச்சுக்கலாம் சார். ஐயோ நான் லேட்டாக வந்துட்டேன், சீக்கிரம் வந்து அது நடந்தது, ஏதோ ஒன்று ஆரம்பிச்சுக்கலாம் சார். ஒரு தப்பும் தான் மேலே இல்லை அப்படின்றாரு. ரெண்டாவது, இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, அவர் என்ன சொல்லணும்? ஏதோ தவறான ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதை இன்னும் பெருசுப்படுத்த வேண்டாம். அதனால் நீங்கள் தேவையில்லாத கருத்துக்களை பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன், ஏதாவது கண்டென்ட் போடுறேன், வீடியோ போடுறேன்னு இன்னும் அது இன்னும் நிலைமை இன்னும் மோசமடைய வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், அது என் பசங்க போட்டதெல்லாம் தப்பு, கரெக்டு, அவனுக்கு எதுக்கு அரெஸ்ட் பண்ணின்றது சார். இவர் கூட இருந்த ஆதவர்ஜுனா இன்னைக்கு ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஆதவர்ஜுனா மேலே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் மேலே சட்ட நடவடிக்கை எடுங்க, அவர் எங்கே இருந்தாலும் அவர் கைது பண்ணி கூட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு கேவலமான போஸ்ட் போடுறாரு அவர் சார். கூட இருக்கிறவனா அதாவது அவர் கூட அவருக்கு நெக்ஸ்ட் பெஸ்ட்டு அப்படின்னா இன்னைக்கு புஷியானது கூட கிடையாது ஆதவர்ஜுனா. இப்போ ஆதவர்ஜுனாவே இவ்வளோ கேவலமான மனநிலையில் ஒரு போஸ்ட் போடும் பொழுது, அதை விட ஒரு இன்னைக்கு உள்ள ஜென்சியும் இளைஞர்களையும் தூண்டி ஒரு அளவுக்கு வேறு போஸ்ட் சொல்லுங்க பார்ப்போம். ஆதவர்ஜுனா இன்னைக்கு உள்ள இளைஞர்களை தூண்டி விட்ட மாதிரி எனக்கு தெரிய புரட்சி ஒடுக்கி எழுச்சி ஆகும், இன்னைக்கு அரசாங்கத்துக்கு எதிராக எல்லாரும் போவாங்கன்றது எவ்வளவு பெரிய வார்த்தை சார். தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயணும் சார் அதுக்கெலாம். அப்படிப்பட்டவர் கூட இருக்கிறவரே இப்படி இருக்காருன்னா, இவர் பொதுவாக எல்லாரும் போஸ்ட் போடுற ரைட்டு தான், திமுக அரசாங்கம் போஸ்ட் போடுறவங்களாம் காலி பண்ணுது அப்படின்னு சொன்னான்னா, நாளைக்கு அவன் ஆளாளுக்கு ஏதாவது எழுத ஆரம்பிச்சுன்னா யார் சார் பொறுப்பு? இது இவரே என்னையில கைது பண்ணணும் விஜயே. நான் அதை வச்சு ஒரு ட்ராமா போடுவார், அதனால அவர் வேண்டான்றேன். அட்லீஸ்ட் கூட இருக்கணும் பூரா காலி பண்ணுங்க. புஷியானது நீங்கள் ஒளிஞ்சிருக்காரு, அதே மாதிரி நிர்மல்குமார் ஒளிஞ்சிருக்காரு, ஆதவர்ஜுனா ஒளிஞ்சிருக்காரு. 3 பேரையும் உள்ள தூக்கி போட்டு ஒரு 6 மாதம் சத்தம் இல்லாமல் இந்த எலெக்ஷன் நடத்திட்டு அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் கூட அவர் வந்துட்டு போட்டு சார். இந்த எலெக்ஷனுக்கு இவர் தேவையில்லாதவர். ஏன்னா இவர் இந்த எலெக்ஷனில் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சிஎம் ஆக முடியுமா? முடியாது. ஆனால் இவர் எங்கே போனாலும் அங்கே செத்து விடுவான். இவன் கட்சிக்காரன் செத்து விழுந்தானா பிரச்சனை கிடையாது, பூரா அறிவு கட்டவனு எவன் எப்படி போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, விட்டு போகலாம். அங்கே தெருவில் வீடு வச்சுக்கிட்டு தெரு முனையில் வந்து செத்து போயிருக்காங்க சார். அவங்களுக்கு என்ன தெரிய ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியவா செத்து போகிறோன்னு செத்து போயிருக்காங்க சார். 10 குழந்தைங்க மேலே ஏறி நடந்திருக்காங்க சார். இதை விட மோசமான ஒரு மென்டாலிட்டி உள்ள வேணாது இருப்பானா? நீங்கள் ஒரு குழந்தை உள்ளே இருக்குன்னா அந்த குழந்தை அழுது கேட்கக்கூடாத அளவுக்கு குடி போதையிலையும் இன்னைக்கு அந்த அண்ணனை பார்க்குற வெறியிலையும் இருந்தானுங்கன்னா, அவனுக்கு ஒரு 2 வயசு குழந்தை வாயை மிதித்து உடச்சிருக்கானு. நீ யோசிச்சு பாருங்க, நீங்கள் படுக்கும்போது உங்கள் வாயில் நான் ஏறி நிற்கிறேன், அதை நினச்சி பாருங்க எப்படி இருக்கும். அது நீங்கள் சம்மதிப்பீங்களா? அப்போ அது 2 வயசு குழந்தை வாயில் ஏறி நின்றுருக்கானு சார். இவனுங்களை நீங்கள் எம்எல்ஏ ஆக்கணும்னு தெரிஞ்சிங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணேன்? இதை யார்கிட்ட போய் சொல்ல? இது நாங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டுன்னு அவன் தலைவன் பேசிக்கிட்டு இருக்கான். முட்டா தற்கொலை இதை விட வேறு வேணா இருப்பானா சொல்லுங்கள்? அவனுக்கு கொஞ்சமாவது ஒரு இம்மியால் 1% ஆமாம் இதில் எதையாவது ஒன்று ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கணும், இதுக்கான அக்கௌண்டபிலிட்டி நம்மன்னு ஆகும் அப்படின்னு அவன் நினைக்கிறானா? ஒன்றும் இல்லை. அந்த வீடியோவில் என்ன பண்ணிக்கிறானுங்க, அந்த விஜய் அப்படியே நடந்து வராரு, அதை ஸ்லோ மோஷன்லையும் அதை ஃபாஸ்ட்டாகவும் எங்கெங்கே எதை பண்ணணுமோ பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டுக்கிறானு சார். இதை கழிச்சுட்டானே விஜய் ஒன்றும் கிடையாது. இதை இன்னைக்கு சோசியல் மீடியா ஒரு 4 நாள் சோசியல் மீடியாவை பேன் பண்ணுங்க, விஜய் எல்லாரும் மறந்துடுவான், சத்தியமாக மறந்துடுவான் சார். அப்படித்தான் அதுதான் விஜயனுடைய வளர்ச்சி. இன்னைக்கு விஜயனுடைய வளர்ச்சி இதை நான் ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்பவும் சொல்கிறேன். விஜயனுடைய வளர்ச்சி சோசியல் மீடியா, அதுவும் ஜியோ ஃப்ரீன்னு ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு மாதத்துக்கு நீ எவ்வளோ வேணாலும் அடிச்சு ஆடுங்கடா, 300 200 கொடுத்தா போதுன்றாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் வளர்ந்த வளர்ச்சி தான் விஜயனோட வளர்ச்சி. சரி, உண்மையான வளர்ச்சின்னு எதுவுமே இல்லை. அதனால்
இந்த மொத்த கரூர் சம்பவத்துக்கும் விஜய் மட்டுமே பொறுப்பு, வேறு யாரும் இல்லை சார். இல்ல இப்பயாருமே அவங்க அப்பாட்ட சஜஷன் கேட்கலாமா? ஏன்னா அந்த மனுஷன் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அவ்வளவு கைட் பண்ணியிருக்காரு. இப்ப கூட போய் இந்த மாதிரி தவறு நடந்துருச்சு என்ன பண்ணலாம்னு கேட்காம அந்த வீடியோ அந்த காணொலி போட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு. சார் அவர் சும்மா இருந்தால் கூட போதும் சார். அவர் காணொலி போகிறோன்னு அங்கேயும் படத்தில் பஞ்சு அழகா அவங்க ஃபேனே ஒருத்தர் எழுதிதான். யாரோ அவங்க ஃபேனே இப்போ அகைன்ஸ்டாக அங்கங்கே அட்டையை கிழிச்சு போடுறாங்க. அதெல்லாம் ஏதோ 4 பேருக்கு அறிவு இருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்குது. விஜய் கட்சி கலைஞர் விஜயை விட்டு எல்லாரும் வரணுன்றது இல்லை சார். ஒரு 4 பேராக அந்த கட்சியில் அறிவோடு இருக்கானே அப்பா சத்தியமாக அது ஒரு பெரிய பெருமூச்சு வர மாதிரி இருக்குது. ஒருத்தன் கிழிச்சு போட்டு சொன்னான் எல்லாத்தையும் பேசி முடிச்சு அண்ணன் ஐ எம் வெயிட்டிங் சொல்லியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தான். உண்மை தான், நக்கலாக அவன் போட்டுருந்தான். அவர் பேசி முடிச்சுட்டு இந்த நம்ம சின்ன பிள்ளைல இந்த 7வது 8வது படிக்கும்போது ஏதாவது விளாண்டுட்டு இருப்பான், ஏய் அட்ரா நீ நான் திருப்பி அடிச்சிடும்டா, வரியா என் வீட்டுக்கு வரியா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா சார் அவரு. சார் கட்சியில் 2 கோடி பேர் 3 கோடி பேர் சீமான் கட்சி ஓட்டு போகிறான் எனக்கு, விஜயகாந்த் கட்சி பூரா ஓட்டு, அதிமுக எல்லா கட்சியும் ஓட்டு எனக்கு தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓனர் பார்த்தா தலைவர் பார்த்தா நீங்கள் எதுனா என்னை வந்து வீட்டில் வந்து என்னை டேரெக்டாக மீட் பண்ணுங்கள், என்னை வேணா என்னை பண்ணிட முடிஞ்சா பண்ணிட முடியுமா, நீங்கள் யார் நான் என் ரசிகரை ஒன்றும் பண்ணாதீங்க வைக்காதீங்க, என்னை என்ன வேணாலும் பண்ண அங்கே தான் இருப்பேன் அங்கே தான் இருப்பேன், என்னை முடிஞ்சால் நீங்கள் தொட்டு பாருங்கன்றது தான் சொல்கிறார் அவர். இது எந்த மாதிரியான மனநிலை? தப்பு சரி நடந்துருச்சு, பொதுவாக நடந்துருச்சு, எல்லாருக்கும் பொதுவாக போயிடுவோம். நீங்கள் இனிமேல் கொஞ்ச நாள் அமைதியாக இருப்போம். இனிமேல் நம்ம வீறு கொண்டு எழுவோம், இனிமேல் நம்ம விடமாட்டோம், நம்ம அடுத்தது பரப்புரை போகிறோம். அடுத்து பாண்டிச்சேரியில் கேட்டிருக்காங்க சார், அடுத்த வாரம் இன்னும் அடுத்த வாரம் பாண்டிச்சேரியில் கேட்டிருக்காங்க. சிம்பிள், ஒன்றும் இல்லை. எல்லா இடத்துலையும் நான் என்ன சொல்கிறேன்னா இனி விஜயை மாவட்ட வாரியாக அந்த மாவட்டத்தில் ஒரு நிர்வாகம் தடுத்து நிறுத்தணும். அவர் என்ன உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் சார், மாவட்டத்துக்கு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் தனியாக இருக்குது சார். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நினச்சா 144 போடலாமா? ரைட்டா? ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் இருக்குது. இவன் நீ எவன்ட்ட வேணாலும் பெர்மிஷன் வாங்கிட்டு வா, அந்த டிஸ்ட்ரிக்டில் வரணும்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் நிர்வாகம் தான் முடிவு பண்ணணும், அவன் தான் ஃபைனல் பண்ணணும். அவன் நினச்சா என்ஓசி கொடுத்தான்னா என்ஓசி கொடுக்கலன்னா அவன் ஸ்டாப் பண்ணிடலாம். ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளேயும் விஜய் விடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் இன்னும் இறங்கி போனால் அந்த ஊருக்குள்ளே விஜய் விடக்கூடாது. உன் ஊருக்குள்ளே வந்து உன் ஊரில் உன் வீட்டில் உன் தெருவில் இருந்தவங்களாம் எதுக்கு சாகணும்? இவனுங்க வருவானுங்களாம் வந்து அங்கே உள்ள தலைவர்கள் சில மேலே ஏறி உட்காரவங்களாம், அங்கே உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் அடிச்சு நொறுக்குவானுங்களாம், கூரை மேலே ஏறி கூரை பூரா காலி பண்ணுவாங்களாம், கீழே இருக்கிற இடம் பூரா செருப்பு அது இதமாக்கி இருக்கிற எல்லா சேதத்தையும் பண்ணிட்டு எதுக்கு போகணும்? என் ஊருக்குள்ள இந்த கூட்டம் எதுக்கு வரணும்? இந்த காலகேர் கூட்டம் மாதிரி வந்த இடத்த பூரா தொம்சம் மட்டும் இவனுக்கு போகிறதுக்கு நம்ம இவங்க வச்ச ஆளா? இவனுக்கு ஒழுங்காக கட்டுப்பாடாக இருக்கவும் தெரியல, கட்டுக்கடங்காத கூட்டம். அதான் அன்றைக்கி சொன்ன ஒருத்தன் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம், இதெல்லாம் கட்டுப்படுத்த தகுதியில்லாத ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை எதுக்கு நம்ம உள்ளே விட்டு நம்ம மகனையும் விட்டு இழந்து அவங்க கையில் நம்ம எதுக்கு மிதிப்பட்டு சாகணும்? தேவையா நமக்கு? அதனால இவனுக்கு இனிமேல் எங்கேயுமே பெர்மிஷன் கொடுக்கக்கூடாது சார். நாங்கள் கேட்ட இடம் தரல, அதுக்கப்புறம் மின் துண்டிப்பு, இவனுக்கு பாதுகாப்பு இல்லை. கேட்ட நீ ஒவ்வொன்றா வரும் சார், நீங்கள் ஒவ்வொன்றா கேளுங்க சார். கேட்ட இடம் கொடுக்கலான்றானு, கேட்ட இடம் என்ன கேட்டிருக்கானுங்க? கேட்ட இடத்த விடுங்களேன். 10,000 பேருக்கு போதும்னு கேட்டிருக்கானுங்க. 10,000 பேர் தான் வெளிச்சேம்புறோம், தாராளமாக போதுமே. நீ கேட்டதுக்கு தானே கொடுத்துருக்கோம். நீ என்ன கேட்ட? 10,000 பேர் போதும்னே. இப்போ கூட வந்துட்டான்னா இதை கூட எஸ்டிமேட் பண்ண தெரியலன்னா நாளைக்கு ஒரு ஒரு பூத் கமிட்டியை போட்டு நீ ஓட்டு எப்படி நீ கன்சாலிடேட் பண்ணுவ? நீ எத்தனை என்ன சொல்றது லிஸ்டர்ஸ் எப்படி ஓட்டர் லிஸ்ட் எப்படி கன்சாலிடேட் பண்ணுவ? ஒரு எவ்வளவு பேர் வருவான் அவன் கூட்டத்தில் அப்படின்றது கணிக்க கூட தெரியாது. நீ எப்படி நீ ஒரு பூத் ஏஜெண்டா இருப்ப? இதெல்லாம் வந்து ஒரு நீ ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட் சார். இன்னைக்கு கட்சி நடத்தணும்னா இதுவே இவங்கள்ட்ட கிடையாது. அப்படிங்கும்போது அவனை குறை சொல்லிட்டு இருந்தேன்னா ஒன்றும் இல்லை. இவங்க என்ன கேட்குறாங்க, எண்டாவது என்ன சொல்கிறாங்க, இந்த ரவுண்டானா கொடுத்துருன்னு கேட்குறாங்க. இந்த ரவுண்டானா ஒரு சைடில் அமராவதி பாலம் இருந்திருக்கு, பாலத்துலேருந்து விழுந்து விளாண்டுருப்பானுங்க. ரைட்டா? இன்னொரு சைடில் பார்த்தா 3 சிலை இருக்குது. ஒன்று எம்ஜிஆர் சிலை, இன்னொரு அண்ணா சிலை, ஒன்று ஜெயலலிதா சிலை. 3 பேர் கழுத்துலேயே ஏறி உட்காந்து மாலையை போட்டு அவங்கள பூரா தாவைக்காக மாற்றிருப்பாங்க. ரைட்டா? இன்னொரு சைடில் பெட்ரோல் பங்க் இருக்குது, பெட்ரோல் பங்கு கொளுத்திருப்பானுங்க. இந்த 3 நடந்துருக்கு. இது வேணுமா நமக்கு? இது தேவையா கரூர் மக்களுக்கு? அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுங்க, இது ஆள் அரவணாத இடம், ஒரு சைடில் உங்களை போட்டு அடைச்சிரும் அடைச்சிட்டாங்க. கேட்டது 10,000 பேர் தானே, அதுக்கு தானே இடம் கொடுப்பானுங்க. நீ இப்போது இபிஐ நீங்கள் கரண்ட் நிறுத்திட்டாங்க அப்படின்ற அவன் என்ன சொல்கிறான், மதிய அழகுன்னு அந்த கரூர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளரா அந்த இப்போ உள்ள பிடிச்சி போட்டிருக்காங்களா, அவர் தான் வந்து இபியில் நான் சொல்லும் போது கரண்ட் அடைங்கன்னு சொல்லி அவர் தான் மனு கொடுத்துருக்காரு. அந்த மனு வெளியில் வருது. 2வது ஜென்ரேட்டர் தான் ஆஃப் ஆச்சு, கரண்ட் அங்கே ஒழுங்காக இருக்குன்னு அந்த தெருக்காரன் சொல்கிறான். அந்த தெருக்காரன் வெளியில் வந்து கரண்ட்லாம் எங்கேயும் கட் ஆகலை, ஜென்ரேட்டரில் இவங்க போட்ட பவர் இவங்க போட்ட லைட்டை கட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் 2:45 வர வேண்டியது தானே, 2:45 எதுக்கு ஜென்ரேட்டர் லைட்டு? அப்போ இவர் ஒழுங்காக வந்துருந்தா அந்த ஜென்ரேட்டர் லைட்டே அங்கே தேவை கிடையாதுல்ல. இது எதுவுமே நடந்திருக்காதுல்ல. இன்னொன்று சார், ஆம்புலன்ஸ் உள்ள வருது, ஆம்புலன்ஸை அடிச்சு நொறுக்குறானுங்க, ஆம்புலன்ஸ் டிரைவர் சட்டையை கிழிக்கிறானுங்க. அப்புறம் 40-41 பேர் சாம என்ன பண்ணுவான்? அவன் உள்ளே வந்து உங்களை தூக்க தானே உள்ளே வந்திருக்கான். இன்னொன்று சரி, இது ஒரு ப்ராப்பராக கன்சீவ் பண்ண வேண்டிய ஒரு நோஷன் இது. என்னென்னா நம்ம இன்றைக்கி ஒரு அரசியல் ஃபார்மேட்டாகவே ஆகிட்டு இருக்கு. என்னென்னா ஆம்புலன்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. இதை நம்ம ஜென்ரலைஸ் பண்ணோம், நார்மலைஸ் பண்ணணும்னு வைங்களா சார், இது நாளைக்கே நமக்கு எதிராக திரும்பும்.
என்னன்னா நாளைக்கு ஒரு உண்மையான தேவை ஒரு பிரச்சனை வரும்போது கூட்டத்துக்குள்ள போனால் நம்மளை அடிப்பாங்க, கூட்டத்தில் போனால் தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஆகும் அப்படின்னு அவன் வராமல் போயிட்டான்னா உள்ள ஆட்கள் செத்து போயிட்டு இருக்கிறது வாடிக்கையாக இருக்குது. அதனால் இதை நம்ம நார்மலைஸே பண்ணக்கூடாது. இவனுக்கு கிறுக்குன்னு ஏதாவது போதையை போட்டு அறக்கிறதுக்குள்ள ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பானு, இதனாலலாம் வந்து ஆம்புலன்ஸ் உள்ளக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நீங்கள் அந்த தலைவனே மேலே என்ன ஆம்புலன்ஸில் நம்ம கூடிய போட்டிருக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு கிளாப்ஸ் வாங்குறப்ப ஆம்புலன்ஸ் 5 ஆம்புலன்ஸ் அவங்க தான் கொடுத்துருக்காங்க, தாவேக்கா சார்பில் தான் கொடுத்துருக்காங்க, அதனால தான் கொடியை கட்டி கொடுத்து அது கூட அவருக்கு தெரியல. மேலே என்ன நம்ம ஆம்புலன்ஸ் வெளியே என்ன நடக்குது என்ன நடக்குதே தெரியல சார். தண்ணி எது கேட்குறாங்கன்னு தெரியல, அவனை எதுக்கு ஒரு சட்டை இல்லாமல் ஒருத்தர் தூக்கிட்டு போறாங்க, எதுக்கு தூக்கிட்டு போறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன மறுபடியும் ஆரம்பமா அப்படின்றது, இசை மலை நினைத்தாரா அப்படின்ற அவர் அந்த மோடில் தான் சார் இருக்காரு. லைட் அணைக்கிறாரு, போடுறாரு, லைட் அணைக்கும் போது குதிக்கிறாங்க சார். குரங்கு இந்த கரண்டியெல்லாம் கூட்டு வராங்க தெரியுமா, அந்த அவங்க ஏதாவது சொன்னா உடுக்கடிச்சா குதிக்கும், அந்த மாதிரி லைட் அணைக்கும் போது அவன் நின்றுறானு, அப்படியே அமைதியாக நின்றுறாங்க. லைட்டை போட்டால் இவர் எப்படி உட்காந்துருக்காரு கெத்தா. எதிரா நிறைய பேர் உள்ள இறங்கிட்டாங்க, அவங்க பண்ண அந்த தள்ளுமுள்ளு தான் எதிரா நிறைய உள்ள இறங்கிட்டாங்க, கத்தியெல்லாம் கொண்டு வந்துட்டான்றாங்க. நீங்க 1008 கேமரா வச்சிருக்க, இவர் வண்டியை சுற்றி ஃபுல்லாக சிசிடிவி தான் இருக்குது, அது இல்லாமல் ட்ரோன் ஒரு 4-5 பறக்க விட்றீங்க, இது இல்லாமல் நீங்கள் அங்கே போகிறது விஜய் பார்க்க போகிறது விஜய் ரெக்கார்ட் பண்ண தான் போகிறீங்க. ஒரு இடத்துல கத்தியோட ஒருத்தரையும் பார்க்கலையா நாங்கள்? நீங்கள் காட்ட வேண்டியதுதானே. கத்தி குத்து வாங்கிட்டு ஒருத்தன் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனால் ஹாஸ்பிட்டலில் முதல்ல என்ன சார் பண்ணுவாங்க, சிசார் காப்பி போவாங்க, எஃப்ஐஆர் வாங்குவாங்க, ஒன்றும் வாங்கலையே. எது எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம். உங்கள் அண்ணன் எதுக்குமே காரணம் இல்லை. 50 மீட்டருக்கு முன்னாடி அண்ணன் நிற்க சொல்லியிருக்கு, அண்ணன் 50 மீட்டர் தள்ளி வருவேன்னு வந்திருக்காப்புல, அதில் தான் ஆரம்பம்ன்றாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வேவாக ஃபார்ம் ஆகி ஆளுங்க பின்னால் போய் வேவாக ஃபார்ம் ஆகி பின்னால் இருக்க சாக்கடையிலையும் அதுலேயும் இதுலையும் விழுந்து அந்த மேலே இதில் நின்று கூரை மேலே நின்றுருக்காங்க, இந்த கூரை கம்பை பிடிச்சி தள்ளி அதுலேருந்து மேலே விழுந்து கீழே உள்ள குழந்தைங்க பெண்கள் மேலே விழுந்து சாக்கடிச்சிருக்காங்க. அது காரணமே அண்ணன் முன்னால் ஒரு 50 மீட்டர் வந்தது தான். அண்ணன் லைட்டை முதல்லேருந்தே போட்டிருந்தாருன்னா லைட்டை போடுங்கன்னு இருக்காங்க, போடாமல் வந்திருக்காப்புல. ஏன்னா அண்ணனுக்கு அந்த இன்ட்ரோ, அவர் ஏற்கனவே இன்ட்ரோ பற்றி நமக்கே தெரியும், அந்த இன்ட்ரோவை கொடுக்கணும் அண்ணனுக்கு. அப்போ நம்ம லைட்டை முதல்லேருந்தே போட்டோன்னு நம்ம எவன் வைப்பான். அதனால் அங்கே போயிட்டு அவர் டக்குன்னு லைட்டை போட்டோன்னே நம்ம எல்லாரும் பரவசம் அடைஞ்சு அப்படியே ஒரு பரவச நிலையில் இருக்குன்னு அண்ணன் நினைக்கிறாரு. அதை முதலே லைட்டை போட்டு தான் பார்த்துட்டு போனவன் போயிருப்பானா, அதை விட அதை பண்ணியிருந்தா இன்னைக்கு எந்த உயிரும் சேதமாக இருக்காது அப்படின்றாங்க. இது எல்லாத்துக்கும் அண்ணன் தானே காரணம். அண்ணன் எதுவுமே காரணம் இல்லைன்னு அவர் பாட்டுக்கு பகுமானமாக வீடியோ போட்டு உட்காந்துக்கிட்டாரு. இன்னைக்கு ஹைகோர்ட்டில் பிரிச்சுட்டாங்க அண்ணனை. விஜய்ன்ற ஒரு மனுஷனை ஆளாக கூட மதிக்கல இன்னைக்கு ஹைகோர்ட்டில். அதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இதெல்லாம் அந்த ஹைகோர்ட்டில் நடந்த வாதத்தை வாங்கி படிக்க சொல்லுங்க. அவங்க கட்சியில் எல்லாரும் வக்கீல் தலைமைக்கு அப்படின்ற தலைவர் அப்படின்ற பதவிக்கே வந்து பொருந்தாதவர் அப்படின்லாம் போட்டு சார் அவங்க இது சார். அதாவது இன்னைக்கு எதிர்கட்சி அப்படி இல்லைன்னா விஜயை பிடிக்காத என்ன மாதிரி ஆளுங்க, அப்படி இல்லைன்னா விஜய் அஜித் ஃபேன்ஸு, இந்த மாதிரி விஜய்க்கு எதிராக இன்னைக்கு எல்லாமே விஜய்க்கு எதிரி தான். அஜித் ஃபேன்ஸு எதிரி தான், சூர்யா ஃபேன்ஸு எதிரி தான், சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸு எதிரி தான். ஆனால் இவ்வளோ தூரம் நடக்கும் பொழுது அண்ணன் மேலே செருப்பு எறிஞ்சது யாருன்னு தெரியுமா? இவன் தான் செருப்பு எறிஞ்சிட்டான்னு ஒரு பையனை ரவுண்ட் பண்ணி அந்த ஸ்லோ மோஷன்லாம் போட்டு அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் செருப்படி வாங்குறது தான் சார் முதல் தடவை. அண்ணன் மேலே செருப்பு எறிகிறதெல்லாம் நீங்கள் இப்போ நாங்கள் போய் நான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அண்ணன் மேலே செருப்பு எறிஞ்சா கேஸ் கொடுங்க சார். விஜயகாந்த் சாவுக்கு போனார் இல்லையா, அப்பவுமே அவர் மேலே செருப்பு எறிஞ்சாங்க, கேஸ் கொடுக்கல. இல்லைங்க கேஸ் கொடுக்கல. எவனோ ஒருத்தர் சம்மந்தமில்லாத ஒரு தேர்ட் பார்ட்டியில் போய் கேஸ் கொடுத்தான். கட்சியிலேருந்து கொடுக்கல, அதிகாரப்பூர்வமாக எனக்கு கொடுக்கலாம், சம்மந்தமே இல்லாமல் எவனோ ஒருத்தர் போய் கொடுத்தா போங்கடா அப்படின்ட்டு அனுப்பிட்டாங்க. இது ஒரு வேலைன்னு பார்த்துக்கிட்டு சொல்கிறேன் சார். விஜயகாந்தை பயன்படுத்தினார் சார். அவர் விஜயகாந்தை பயன்படுத்தினார். எப்போ பயன்படுத்தினா செந்தூரபாண்டி படத்துக்கு பயன்படுத்திட்டு, அதெல்லாம் ஒரு இந்த ஆள் பண்ணதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சவன், இதெல்லாம் புரிஞ்சவன் நல்லா யோசிப்பான் சார். செந்தூரபாண்டி வரும்பொழுது அண்ணன் செந்தூரபாண்டியாக விஜயகாந்த் இருக்காரு, தம்பின்னு இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு காலில் கையில் விழுந்து அவரை கூப்பிட்டு வந்து அந்த படத்தை நடிக்க வச்சு அந்த படம் சம்பளம் வாங்காமல் நடிச்சு கொடுத்தாரு சார். இவர் அதுக்கு அடுத்த படம் ரசிகன் வரும்னு நினைக்கிறேன். ரசிகனில் நீ யார் அப்படின்னா நான் வந்து அண்ணன் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்தோட தம்பி, சூப்பர் ஸ்டார் விஜயகாந்தோட சிசியா அப்படிம்பாப்புல. அந்த படத்தோட கேப்டன் விஜயகாந்த்ன்ற பேரை சொல்கிறதே விட்டார் சார். ஃபுல்லாக ரஜினி ஃபேனாக மாறிட்டாப்புல. ரஜினி தான் அண்ணன், ரஜினியோட தம்பி, ரஜினியோட சிசியன், ரஜினி சூப்பர் ஸ்டாரோட ரசிகன், எல்லாம் சொல்லி பார்த்துட்டா, பாபாவோட ரசிகன் எதுன்னு சொல்லி பார்த்துட்டாப்புல. ரைட்டா? அப்போவே விஜயகாந்த் ஃபேன்ஸ் அவங்க மேலே காண்டிருந்தாங்க. ஏன்னா அவனை தூக்கி விட்டது நான், அந்த ரஜினியாக தூக்கி விட்டாரு, ஆனால் நீ ரஜினி ஃபேன் விஜயகாந்த் பேரே நீ சொல்ல மாட்டே அப்படின்ற காண்டில் இருந்தாங்க சார். அதுக்கப்புறம் அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவர் ஒன்றும் பார்க்கல, ஒன்றும் சீண்டெல்லாம் வைக்கல, அதுலேயே பார்க்காம எங்களை உள்ளே அனுமதிக்க மாட்டேறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கே பிரேமலதா வந்து வெளுன்னு எழுத்து விட்டாங்க. ரைட்டா? அப்புறம் இதெல்லாம் முடிச்சு சாவர அன்னைக்கு நீ போய் அழுதுகிட்டு இருந்தேன்னா எவன் நம்புவனே? அதனால் அன்றைக்கே செருப்பு போட்டு அடித்தாங்க. அதனால் அண்ணன் செருப்படி வாங்குறதுலாம் புதுசு இல்லை. இதெல்லாம் பெருசாக கண்டென்ட் ஆக்காதீங்க. நீ கண்டென்ட் ஆகினா அவங்க அண்ணனுக்கு தான் கேவலாம். சரி ரைட்டா? அதனால் வந்து ஒரு இடத்துல ஒரு கட்சி தலைவரை பிடிக்கலாம் செருப்பு எடுத்து மைய எடுத்து அடிக்கிறதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் இன்றைக்கி நடக்கிறதில்ல. உங்களுக்கு புதுசு. ஊரில் எல்லாவனுக்கும் எப்போ எல்லாம் நடந்து முடிஞ்சது. சாணியை கரைச்சி ஊற்றிருக்காங்க, ஊற்றாத ஐட்டம் இல்லை, ஆசிட் வரைக்கும் ஊற்றியாச்சு. ரைட்டா? அட்லீஸ்ட் அதை ஊற்றலாம் நினச்சிக்கோங்க அண்ணனுக்கு. அதனால் இது நீ ஃபோக்கஸ் எங்கன்னு பாரு. அண்ணன் மேலே செருப்பு எரிஞ்சது ஃபோக்கஸ் கிடையாது. அங்கே அண்ணன் என்னென்ன பண்ணாருன்னு பாருங்கள். அங்கே
செந்தில் பாலாஜி லேட்டாக வந்து செந்தில் பாலாஜி எப்படி உடனே வந்தார், இவர் சிஎம் எப்படி உடனே வந்தார், அதுக்கப்புறம் இவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து எதுக்கு சீக்கிரம் வந்து அழுதுகிட்டு இருக்காரு. அவங்க சரி வந்தாங்கடா, அவங்க சீக்கிரம் வரக்கூடாதா, சரி அவங்கள தூக்கில் போட்டு கொண்டுருவோம் எல்லாரையும். நீங்கள் என்னடா பண்ணீங்க? உங்கள் அண்ணன் ஏன்டா வரல? உங்கள் அண்ணன் கூட ஒரு தண்ணி மாடு மாதிரி இருப்பானே, அவன் எதுக்கு வரல? கூட தண்ணி மாடு மாதிரி 3 பேர் வச்சுருக்காங்களா, அவங்களாம் எங்கே போனாங்க? நீங்கள் கொடியை கொண்டு அண்ணன் மேலே எறிகிறீங்களா? அதில் ஒரு கல்லை கொண்டு கட்டி எறிய மாட்டேங்கிறாங்க சார், வெறும் கொடியை மட்டும் எறிகிறாங்க. அத்தனை கொடியை போட்டு துண்டை போட்டு எறிகிறீங்களே, துண்டை போட்ட ஒருத்தன் கூட அன்னைக்கு காணுமே, எங்கே போனீங்க? அப்பனுங்க ஏன் வந்தானுன்னு கேட்காதீங்க, நீங்கள் எங்கே போனீங்க அதை சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆக்டர்ஸ். அவர் நடிக்க வந்திருந்தாருன்னா விஜய் மார்க்கெட்டே இங்கே நக்கல் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து நிற்கிறான்டா அந்த ஆளு, கஷ்டனால வந்து நிற்கிறான்டா. உங்களுக்காக தான் நீங்கள் எவனெல்லாம் கொன்னீங்களோ அவனுக்காக தான் வந்து நிற்கிறான். அதுலேயும் வச்சுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும், பகுமானமாக பேசிட்டு நீங்கள் பாட்டுக்கு திமிரை காமிச்சிட்டு அலையலாம் நினச்சிங்கன்னா அந்த அளவுக்குலாம் நீங்கள் ஆளே கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை, நல்லதோ கெட்டதோ எவன் கூட நீ நின்னியா, அப்போ வாயை திறக்காத, வாயை மூட்டு, இவ்வளோதான். பழி வாங்குற மாதிரி இருந்தால் என்னை வந்து பழி வாங்க, நான் வீட்டில் தான் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு இவரான் பழி எல்லா வகையும் டிசைனாக வாங்கியிருக்கோம் சார். இவர் எங்கே கையை கட்டி நிற்கலாம் சொல்லுங்கள்? இவர் எந்த அரசியல்வாதிக்கு போயிட்டு கூல கும்பிட்டு போட்டு நிற்கலன்னு சொல்லுங்கள் சார். 2008 2009 அதாவது உக்கிரமாக இருந்தது. எது? ஈழப்போர் தமிழக மக்களை இங்கே தமிழக ஈழ மக்களை, தமிழீழ மக்களை கொண்டு குவிச்சது யாருன்னா காங்கிரஸ்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்போ சின்ன பிள்ளை யாராவது அரசியல் படிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதுகளுக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ கரெக்டாக அந்த உச்சத்தில் இருக்கும்போது ராகுல் காந்தி போய் பார்க்குறாப்புல, நம்மளால் பார்த்து இளைஞரணி பதவி கொடுக்குன்னு கேட்டார். இளைஞரணி பதவி கொடுக்குறதுக்குலாம் நீ வந்து ஏஜ் பார் ஆயிடுச்சு, வேலையை பார்த்துட்டு போன்ட்டாங்க, ரைட்டா? அங்கே போயிட்டு பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாப்புல, இது நான் போய் பார்த்தது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு பெருமை அப்படின்றாப்புல. இவரு போய் அவரை பார்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருமையா? இங்கே பார்த்துக்கோங்க, அதை விடுங்க. அங்கே போய் அங்கே பதவி கொடுக்கலன்னொடனே அங்கேருந்து அப்படியே ஜம்ப் ஒரு கொஞ்ச நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க தான் கூப்பிட்டாங்கன்னு கூட நம்ம பார்த்துருக்கோம். அது ஏதாவது சொல்லுவாங்க சார் இவங்க, அவங்க அதாவது அவரே விஜயே சொல்லுவார், அதில் உள்ள ஒருத்தரும் இதில் ஏன் இதில் நானும் அவரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கும் அது இருந்தது. அப்போ நான் அதை தெரியப்படுத்தினேன், அவங்களும் அதை இணைஞ்சு வந்து நாங்கள் போய் பார்க்க போனோம். அப்புறம் பார்த்தா இவர் ஏதாவது தப்பாக கேட்டுப்பாரா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது கேட்டாங்களா என்னது தெரியல, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு அனுப்பிட்டாங்க. செப்டம்பர் மாதம் இவர் போய் சந்திச்சு அந்த செப்டம்பர் மாதம் ராகுல் காந்தி இங்கே வரும்போது கூட ஒரு கேள்வி வைக்கப்படும். ராகுல் காந்தி இல்லை அவருக்கு வயசு ஜாஸ்தியாக இருந்ததால வேண்டாம்னு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவார். ராகுல் காந்தி பதிவு பண்ணுவார் சார் தமிழ்நாட்டில் வரும்பொழுது, இதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அவங்க பதவி கொடுக்கலன்னே அண்ணா ஹசாரே போய் நிற்பார். ஓகே, அண்ணா ஹசாரே அவங்கள எதிர்த்து தானே நிற்கிறாருன்னா அவங்களுக்கு எதிர்த்து தான் வந்து ஊழல் குற்றச்சாட்டுலாம் கொடுத்துட்டு ஊழலுக்கு எதிராக அவர் வந்து அமைதி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் அதில் போய் நின்று பேசிகிட்டு இருப்பார், ஆமாம் ஊழல் நடந்துகிட்டு இருக்குது, ராகுல் காந்தி சரி கிடையாது, அவர் பதவி கொடுக்கலன்னு. அதுலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணணும்னு வைங்களா. நீங்கள் இந்த காவலன் மேட்ரு, காவலன் முந்தின வருஷம் டிசம்பரே இறங்க வேண்டிய படம், டிசம்பர் 17 இறங்க வேண்டிய படம். ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து மன்மதன் நம்ப வச்சுட்டு இறக்க விட மாட்டாங்க. மன்மதன் நம்ப வச்சுட்டு நாங்கள் இறக்க போகிறோம் அப்படின்னோடனே சரி. அப்போவுமே இவர் யார், ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு வாரம் தள்ளி இறக்கிறேன், நான் 23 இறக்கிறேன்னா நீங்கள் 14 இறக்கிவோங்க, ஏன்னா இவரே ஒரு பழைய அணில், அதனால் நீங்கள் இறக்கிவோங்கன்னா பாரு. இல்லை ஒரு வாரத்தில் கமல் படம் வந்து என் படம் ஓடாது, கலெக்ஷன் எடுக்க முடியாது, பெருசாக தெரியாது, அதனால் நான் ஒன்று பண்ணிக்கிறேன், நான் கேட்டதை கொடுக்கல அப்படின்னு கோவப்பட்டு அண்ணன் என்ன பண்ணிடுவார், நான் பொங்கலுக்கு போயிடுவார். 23 மன்மதன் நம்ப அது பாட்டுக்கு வந்து கமல் படம் எப்போ போல ஃப்ளாப் ஆகி முடிஞ்சிடும். இப்போ பொங்கலுக்கு 14 இறக்கணும்னு வச்சுருப்பாங்க. சன் பிக்சர்ஸ் ஆடுகளத்தை கொண்டு வந்துருவாங்க. சன் பிக்சர்ஸ் ஆடுகளத்தை கொண்டு வந்து ஸ்க்ரீனை பூரா கேப்சரை பண்ணி அவங்க அதை தான் வழக்கமாக அந்த வருஷம் அந்த 2006 பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ளோவில் அவனுங்க எவன் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஆடுகளத்தை இறக்கி விட்டு ஆடுகளத்துக்கு நேஷனல் அவார்டு வரைக்கும் ரெடி பண்ணி விட்ருவாங்க. அப்பவும் அண்ணனுக்கு அது அப்செட் ஆனவொடனே 15 தான் படமே இறங்கும். 14 ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல இறங்கும், 15 தான் கம்ப்ளீட்டாக துரிதமான இடத்துல படம் இறங்கும். இது நடந்துகிட்டு இருக்கும். இதில் காண்டானவர் நான் அதிமுகவுக்கு போகிறேன், அதிமுக போயிட்டு அதிமுக அணிலாக இருக்கின்ற வார்த்தையை அன்னைக்கு தான் அவர் விடுவார். இப்படி எல்லா வண்டியும் கைகட்டி எல்லா வண்டியும் அசிங்கப்பட்டு அதுக்கப்புறம் 17 அந்த அதிமுக கூட இருந்தவர் இந்த 2013 தலைவா படம் வருமா, அதுக்கு தான் கைகட்டி இன்னைக்கு வரைக்கும் அவரை கைகட்டி தான் எல்லா இடத்துலையும் மீன் போடாமல் ட்ரோல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2014 மோடியை பார்க்க போகிறேன்னு அங்கே கைகட்டி உட்காந்துருப்பார். இவர் கை கட்டாத இடமே இல்லை. ஏதோ அண்ணனுக்கு இது பெரிய அவமானம் அப்படின்னு எவ்வளோ தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க. ஆமாம், எழுதி வச்சுட்டு ஒருத்தர் எவ்வளோ சார். இப்போ அண்ணனுக்கு எதாவது ஆயிருந்தப்ப அண்ணன் 2 பேரும் அடிச்சிருந்தான், இல்லை அண்ணனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருந்தான், நீ செத்தனால ஒரு புண்ணியம் சார். எதுவுமே நடக்கல, அவங்க அண்ணனை ஒன்றுமே பண்ணலடா, நான் நீ எதுக்கடா செத்து போனேன், என்ன ரீசனுக்காகடா செத்து போனேன், சார் அறிவே இல்லாதவங்க சார், அறிவே இல்லாதவங்க. அதனால் அண்ணனுக்கு கேவலன்றது படிப்படியாக ரகரகம். ஒரு இடத்துல அப்படி தான் கலைஞருக்கு செலவு வைக்க போகிறேன், கலைஞருக்கு செலவழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசுவார். இன்னொரு இடத்துல உதயநிதி, இன்பநிதி, அருள்நிதி இதெல்லாம் பேரே மாசாக இருக்குது, இதை நான் டைட்டிலாக வைக்க போகிறேன் அப்படின்னு பேசினாப்புல. அதே மாதிரி அம்மா அவர்களுடைய ஆட்சி உலகத்திலே மெச்சக்கூடிய இதுவரைக்கும் இல்லாத ஆட்சின்னு பேசினாப்புல. ஒரு இடத்துல ரங்கசாமியை போய் பார்க்க உட்காந்துருந்தாப்புல. அவர் போய் அசிங்கப்படாத இன்னும் காலில் விழாத ஆளுகளே கிடையாது. அதனால் அண்ணனுக்கு ஒரு கஷ்டம், அண்ணனுக்கு இப்படி புதுசாக இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்லாம் நீங்கள் சார் எடப்பாடி நினைக்கலாம், எடப்பாடி நினைக்கலாம் மெர்சல் படமே இறங்கியிருக்கா சார். அப்போ அவர்கிட்ட போய் கைட்டு நின்னவங்க தானே இவங்க.
யார்கிட்ட கை கட்டி நிற்கல. அண்ணன் ஏதோ புதுசாக பேசுகிறாங்க. இவங்களுக்கு தெரியாதா இருக்கும் அண்ணனை. இவங்களுக்கு பூரா எப்போனா அந்த இந்த சர்க்கார் படத்தில் மிக்ஸி வச்சுக்க போடாங்க தெரியுமா, அந்த குரூப் இவங்க பூரா. அப்போ தான் இவனுக்கு அண்ணனே தெரியும். அதனால் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள அண்ணன்லாம் எங்களுக்கு தெரியாது. அண்ணன் எவ்வளோ கேவலப்பட்டு சிக்கி சீரழிஞ்சு செங்கத்துக்குனாரு எங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் அண்ணனை மாதம் நீங்கள் நடந்து நாளைக்கு எங்கிட்ட சொல்லாதீங்க. அவ்வளோதான். அந்த 41 குடும்பம் எவ்வளோ வலியோட இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இன்னும் சிலர் வந்து இந்த மனுஷனை பாவங்க நடிச்சிட்டு இருந்தவர் வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க. அவர் பாருங்க எவ்வளோ இந்த படம் ஒரு விவேக் காமெடி வரும் தெரியுமா, அம்மா பார்த்தீங்களா, அந்த அம்மா பார்த்தீங்களா எவ்வளோ அந்த மாதிரி தான் சார் இருக்குது காமெடி. அம்மா எவ்வளோ நல்லவங்க சார், அம்மா பாருங்க சார், அந்த மாதிரி தான் இருக்குது. ஏய் சாகடிச்சதே அவன் தான். என்னடா பேசிக்கிட்டீங்க நீ, யாரா நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி இருக்குது சார். இவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நல்ல வேலை சார், ஒரு 3 பேரை பிடிச்சிட்டு போனதுனால அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இல்லைன்னு வைங்களேன் இவனுக்கு ஆட்டம் கொஞ்சம் நேரம் இருக்காது. இன்னைக்கு ஒருத்தோட மாவட்ட செயலாளர் வந்து வெளியிட முடியாது அப்படின்னு அவங்களே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் சொல்றது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த வீடியோவில் வந்து சிஎம் சார் நீங்கள் எம்எல்ஏ ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்ன விஜய் அவர்கள் இப்போ நீதிபதியே அந்த இது கொடுத்துருக்காங்களே. இல்லை நீதிபதி 200 ரூபா வாங்கியிருப்பார் சார். 200 அதைத்தான் சொல்ல போகிறானே. நீ பாருங்க, நீ ஒரு நாள் நாளைக்கு சொல்லுவானே நீதிபதி 200 ரூபா 2000 இவனுக்கு எந்தெந்த ஒரு ஒன்றும் இல்லை. யாருக்கு எந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்குது, யாருக்கு என்ன லெஜிஸ்லேட்டிவ் பவர் இருக்குது, என்ன தெரியும் இவனுக்கு, யார் என்ன பண்ணு சார். நீ என்னதான் அவதூறு பருப்பு, இன்னைக்கு அரசாங்கம் தானே அவங்க கூட நின்றுருக்கு, அரசாங்கம் தானே அவங்கள காப்பாற்றிருக்கு. அரசாங்கத்துலேருந்து டிசைனாக இவங்க பண்ணுற சட்டையெல்லாம் போட்டு வீடியோ போடுறாங்க. அந்த அளவுக்கு கேவலப்பட்டு போயிட்டாங்க. எத்தனையோ சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி அரசியல் கட்சியினுடைய இந்த அளவுக்கு கேவலமாக இந்த அளவுக்கு மோசமாக நடந்ததில்லை. இது ஒரு கோர துன்பியல் சம்பவம், யாராலையும் கடந்து போக முடியாது. விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை இன்னைக்கு எத்தனை வருஷம் அவர் அரசியல் இருந்தாலும் சரி, இது அவர் மறக்க முடியாத ஒரு கரும்புள்ளியாக இருக்கும். அது எந்த மாற்று கருத்து. எப்படி ஒரு கீழ்வன்மணி படுகொலையும், எப்படி ஒரு மாஞ்சாவரி படுகொலையும் இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கேவுக்கு ஒரு கரும்புள்ளியோ, அதே மாதிரி இது விஜயனுடைய அரசியல். அவர் கரியர் இருக்கா இல்லையா அதெல்லாம் கடவுள் விட்ட வழி. ஆனால் அவருக்கு அது மறக்காத ஒரு சம்பவமாக அது அமையும். அது எந்த மாற்று கருத்து இல்லை. இப்படி ஒரு சம்பவத்தில் இது வந்து அதாவது எந்த மாதிரியான அரசியல் பண்ணிக்கலாம். அதை வச்சு எந்த அரசியலும் பண்ணாத மக்கள் கூட போய் நின்னாங்க. அதுவே ஒரு பெருசு. நீ அதுக்கான டியூ ரெஸ்பெக்டை கொடுக்கறத விட்டு நீ இன்னும் கான்ஸ்பயர் பண்ணுற விஷயத்தை இன்னும் கான்ஸ்பிரசி ஆக்கிட்டு இருக்கு நீ. அதுவே விஜய் மேலே ஒரு தனி அவர் மேலே இருந்த ஒரு 1% மரியாதையும் கெட்டு போச்சு. அன்றைக்கி மக்கள் வந்து அவர் வந்து பாவமாக பார்க்குறாங்க. ஒரு சில பேர் இவனுங்க தான் இந்த வீடியோ போட்டு இன்னும் பேக்ரவுண்டை போட்டுக்கிட்டு ஃபயர் விட்டு சுற்றிட்டு இருக்கானுங்களே ஒழிய, மக்கள் இன்னைக்கு உனக்கு இதெல்லாம் தேவையானு பார்க்குற ஒரு செட்டு இருக்குது. இப்படி பண்ணிகிட்டு இருக்கியா, அறிவு இருக்கா உனக்கு, நீ என்ன பண்ண என்ன ஏது, உனக்கு ஏதாவது சுற்றி நடக்கிறத பற்றி ஒரு சென்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி மக்கள் ஒரு சில பேர் கேட்டுட்ருக்காங்க. இன்னொரு சில பேர் தெளிவாக சொல்கிறாங்க, என் ஊருக்குள்ளே வராத, நீ என் ஊருக்குனாலும் போய் அந்த ஊரில் எத்தனை குழந்தைங்களாலும் கொண்டு போடு, என் ஊருக்குள்ளே வராத, என் மாவட்டத்துக்குள்ளே வராதுன்னு தெளிவாக இருக்காங்க. அது எனக்கு தெரிய இனிமேல் இந்த சுற்றுப்பயணம்ன்றத விஜய் வடிவமைக்கிறது வேற மாதிரி மாற்றியமை அப்படிலாம் அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி அதை இன்னும் கம்ப்ளீட் பண்ண வேண்டாம். இல்லை ரஜினி அவர்கள் அஜித் அவர்கள் பண்ணாத விஷயத்தை விஜய் பண்றாரு. ஏன் அவருக்கு இவ்வளோ சார்? ரஜினி அவர்கள் அஜித் அவர்கள் வந்து அறிவு உள்ளவங்க சார். அதனால இதெல்லாம் பண்ணாத மாதிரி நடக்குன்னு தெரியும். ஓகே, அதனால இவருக்கு அறிவு கிடையாது. அதனால அவங்களாம் பண்ணாத இவர் பண்ணிட்டாருன்னா இவர் ஒழுங்கா பண்ண மாட்டாரு. இவருக்கு ஆசை, பதவி ஆசை சார். இப்போ நான் இருக்கேன், நான் சிஎம் ஆகணும்ன்றது மட்டும் தான் எனக்கு கணக்கு. அதுக்குள்ள வழிமுறை, அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை டிப்ளாய் பண்ணணும், எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் நான் சிஎம் ஆகணும். அப்போது இந்த நடக்கிற எந்த விஷயமும், இந்த பண்ணிக்கிட்டு இருக்க எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. அப்படிங்கும்பொழுது இது ஃபுல்லாகவே ஒரு பெரிய டிசாஸ்டர் தானே ஆகும். எனக்கு என் கோல் வேறு, ஆனால் இந்த கோலை ரீச் பண்ணக்கூடிய வழி எனக்கு தெரியல அப்படின்னா அது டிசாஸ்டர் தானே போய் முடியும். அதுதான் விஜய். இதெல்லாம் ரஜினிக்கு தெரியும் சார். ரஜினி இப்போ நீங்கள் தலைவர் ஒரு வார்த்தை ஒரு இடத்துல சொல்கிறாரு சார். என்ன சொல்கிறாருன்னா, சிம்பிளாக சொல்கிறாரு, கொரோனா காலகட்டத்தில் நான் வந்தேன் அப்படின்னா எல்லாவனும் சாவான், ரோட்டில் நின்று சாவான், செத்து நீங்கள் எனக்காக அழிஞ்சு போகிறது, உங்களுக்காக நானும் உயிரை விடுறது தேவையில்லாத வேலை. ரைட்டா? இதுதானே நீங்கள் நடந்திருக்கு. ரைட்டுங்களா? கொரோனா காலகட்டத்தில் அவர் நினச்சி அந்த மாதிரி ரோட்டில் நின்று எல்லாரும் சாடிச்சுக்கலாம்ல. அப்படி தானே சார்? அவரு அதானே பண்ணியிருந்துருக்கலாம். ஏன் பண்ணலை? என்னையே கோலம்ப சொல்லிட்டு போ, என்னையே கோமாளியும் போய் சொல்லிட்டு போ. ஏடா நான் அறிவு இருக்கிறவன்டா, நான் ஒரு இடத்துல சரின்னு நான் பின்வாங்குறேன் அப்படின்னா காரணமெல்லாம் நான் ஏன் பின்வாங்க போகிறேன்? எனக்கு இத்தனை பேர் எனக்கு இந்த மாதிரி சாகடிக்க தெரியாதா? ஏன் தெரியல? ஏன்னா எனக்கு அறிவு இருக்குது, நான் சுயமாக மனிதாபிமானம் இருக்குது, மக்களில் ஒருத்தனை நான் வச்சு பார்க்குற மக்களை எவ்வளோ கஷ்டப்படுவான்னு தெரியும், வைக்கும். நான் இன்றைக்கி கெத்தாக இருக்கணும், நான் இன்றைக்கி அரசியலுக்கு வர உறுதின்னு சொல்லிட்டேன், அதனால் நான் அது கெத்தாக இருக்கணும், விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முண்டித்தனத்தில் இன்றைக்கி நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன்னா அது பல பேரை பாதிக்கும்னு அந்த இடத்துல எடுக்கிறாரு பாருங்க ஒரு முடிவு. அதே மாதிரி உன் குடும்பத்தை பாரு, உன் வீட்டை பாரு, உன்னுடைய வளர்ச்சியை பாரு அப்படின்னு சொல்லி அஜித் சொல்லிட்டு இன்றைக்கி அவர் பாட்டுக்கு அவர் வேலையை உண்டு, அவர் உண்டு, யாரையுமே ட்ரிகர் பண்ணாமல், எந்த வகையிலும் ட்ரிகர் பண்ணாமல் ஒரு மனுஷன் இருக்கார்ல. ஏன்னா அவருக்கு மக்களை தெரியும், சிவிக் சென்ஸ் இருக்கு அவங்களுக்குலாம். இந்த ஆளுக்கு சென்ஸே கிடையாது, அப்புறம் என்ன சிவிக் சென்ஸ்? ஒரு காணொலி ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. ரஜினி அவர்கள் சொல்லியிருப்பாங்க, என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்னால யாரையும் சந்திக்கல அப்படின்ற விஷயம். விஜயகாந்த் அவர்களும் சொல்லியிருப்பாங்க ஒரு மாநாட்டில், நீங்களாம் வீட்டுக்கு போனால் தான் எனக்கு சந்தோஷம், எனக்கு அப்போ தான் நிம்மதி. அது எவ்வளோ ஹோல்சமாக இருந்து தெரியுமா? அதை பார்த்தா வண்டியை கரெக்டாக போய் ஒரு இடத்துல நிறுத்து, தூக்கம் வந்ததுன்னா ஒரு டிரைவர் 2 டிரைவரை போட்டுக்கோ,
இந்த டிரைவர் தூக்கணும், அவன் போகிற வழியில் எங்கேயாவது சாப்பாடு வாங்கி கொடு, பொம்பளைங்களுக்கெல்லாம் நிறுத்தி தண்ணியை கொடுங்க, ஏதாவது ஒரு இடத்துல பப்ளிக் பாத்ரூமாக போய் ஏதாவது ஒரு நிறுத்துங்க, நீங்கள் வண்டி நிறுத்தி தூங்க போகிறீங்கன்னா வீட்டுக்குள்ளே நிறுத்துங்க, அதாவது ஊருக்குள்ளே நிறுத்துங்க, நீங்கள் போய் சேர்ற வரைக்கும் உங்கள் மாவட்ட செயலாளர் தொடர்பில் வைங்க, போய் சேர்ந்துட்டேன்னா சேர்ந்துட்டு இல்லைன்னா எனக்கு தூக்கமே வர. இந்த மாதிரி விஜய் ஒரு இடத்துல பேசியிருக்காரா? ஆனால் அவர் புகைப்படத்தை பயன்படுத்துறாரு சார். அது அசிங்கம் பண்ணுறான் சார். ஏற்கனவே சிரஞ்சீவி அவர் 2008 கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவர் இப்படி தான் 4 தலைவர்களை தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கிட்டார். ஜோதிராம் பூலே, அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி, அப்புறம் அன்னை தெரசா, இன்னும் யாரோ ஒருத்தர் 4 பேர் எடுத்துக்கிட்டு இப்படி தான் அந்த ஃபார்மெட்டு தான் இவர் வராரு உள்ள. இவர் பொறுத்த வரைக்கும் எவன் ஃபோட்டோ வேணாலும் பயன்படுத்துவார். இவருக்குன்னு ஜென்யூனிட்டி, ஒரிஜினாலிட்டி படம் நடிக்கும் போதே இருந்தது கிடையாது. பல தடவை நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்டே, இங்கே நம்மகிட்டே ஒரு 10 தடவை பேசியிருப்போம். இதில் என்ன இருக்கவா போகுது? அதனால் அவங்க கொள்கை தலைவர்னு கூப்பிட்டு வந்தார். அதுக்கப்புறம் விஜயகாந்தை பயன்படுத்தி தான் மதுரை மாநாட்டே நடத்தினார். இந்த மதுரை மாநாட்டை அண்ணாவையும் கட்சியே இருக்குது, அவங்க உருவாக்கின கட்சி இருக்குது, இருந்தாலும் இவர் எடுத்து வச்சுக்கிட்டு அண்ணாவையும் ஆள் தான், எம்ஜிஆர் ஆள் தான், அண்ணா எப்படி உள்ளே வந்தார், எம்ஜிஆர் உள்ள தான், அது மாதிரி நான் உள்ளே வருவேன் அப்படின்றாரு. அதனால் எவன் படத்தினாலும் இவர் பயன்படுத்துவார், ரைட்டா? ஆனால் அவனுடைய கொள்கை, அவனோட உண்மையான கொள்கை மக்கள் திருப்பே மகேசன் திருப்பி. நீங்கள் மக்கள் புறம் காரி கரூரெலாம் என்ன பேசிக்கிட்டு விஜய் அந்த இடத்துல நின்றுருக்கணும், உள்ளே வந்திருக்க கூடாது, உள்ளே வந்ததான் தப்பு, லைட்டு யாரும் நினைக்கல, இவர் லைட்டை போட்டுருந்தாருன்னா எல்லாம் எத்தனை சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த மக்களுடைய தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு ஆமாம் நான் இந்த ஒரு தப்பு ஏதாவது ஒரு தப்பு ஒரு தப்பு நீ நல்லவனே கிடையாதா நீ? அது கம்ப்ளீட்டாக இந்த விஜய்ன்றது என்னன்னா, யாரை வேணாலும் பயன்படுத்தி நீ என்ன வேணாலும் ட்ராமா பண்ண, ஆனால் உனக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இல்லை, நீ உனக்குன்னு ஒரு உண்மை நேர்மை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் இன்னைக்கு ஒன்றுமே அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்தநாள் சார், அவருடைய பிறந்தநாள் அவர் ஊரில் இருக்கிறதுக்கு அவருக்கு இந்திய தார்மீக உரிமை இருக்குது. இந்தியா கொடுக்குற ரைட் டு ஃப்ரீடம் அவருக்கு இருக்குது, அவருடைய பேசிக் ரைட் அது. ஆனால் அவர் எதுக்கு அந்த டிசிஷன் எடுக்கிற? ஒரு 3 பேர் செத்து போனதுனால இங்கே 41 பேர் செத்து போயிருக்கான். இந்த ஆள் நாளைக்கு நான் அடுத்த பாண்டிச்சேரியில் போய்ட்டு நான் பரப்புரை பண்ண போகிறேன் கேட்டுப்பார். 3 பேர் செத்து போனான்றதுக்காண்டி எங்கள் ஆள் பெங்களூரில் தான் சார் இருப்பார், எங்கே இருப்பார்னே தெரியாது சார், மண்டையை பிச்சுக்கிட்டு அலைவோம். அது ஏன் பண்ணணும்? அவர் ஏன் பண்ணணும்னு நினைக்கிறார்? அதே மாதிரி விஜயகாந்த் போகும்போது போங்க, நல்லபடியாக இருங்க, எதுவும் சண்டை போடாதீங்க, அங்கே மேலே ஒன்றும் இல்லை. இப்போ அவர் பேசிகிட்டு இருக்காருல்ல விஜய், அங்கே மேலே ஏறி நிற்கிறானு, ஏய் கீழே இறங்கினா தான் நான் என் பேச்சு தொடருவேன், பண்ண வேண்டியதுதானே? ஏன் பண்ண மாட்டாரு? ஏன் போகிறவங்களும் ஒழுங்காக போங்க, போய் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடிங்கன்னு ஏன் சொல்ல மாட்டாரு? அவருக்கு ஏன் அந்த மனசு வர மாட்டேங்குது? அதை மக்களாக அவர் கனெக்டடே கிடையாது. மக்கள் படுற கஷ்டத்தை பற்றி அவருக்கு தெரியவே தெரியாது. அவரே சார் ரொம்ப ரிச்சான கிட்டு சார், அவரு ரொம்ப ரிச் பை பர்த்டே, அவங்க தாய்மாமா இருந்து எல்லாவனும் பணக்காரன். அப்படிங்கும்போது அவருக்கு அந்த கஷ்டம் என்ன தெரியும்? கஷ்டமே தெரியாது. ஒரு சேஃபான ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரொடெக்டட் ஜோனில் தான் வாழ்ந்துருக்காரு, பிறந்து வளர்ந்து வாழ்ந்துருக்காரு, வேர்வே படாத மனுஷன் அவர். சரி, வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு போடக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் சார், நீங்கள் விஜய் கூட நில்லுங்க, என்னன்னா ஊருக்கு வெளியில் எங்கேயாவது போய் நில்லுங்க, ஊருக்குள்ள நிற்காதீங்க. அதை தான் தயவு செஞ்சு நீ செத்துப்போ, இல்லை உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு போகிறாங்க தெரியுமா, அவங்க அம்மாவை கூப்பிட்டு கீழே படுக்க போட்டு ஏறி நில்லுங்க, 4 பேர் தங்குன்னு குதிங்க, ரைட்டா? நீ விஜய் கூட நில்லு, அதை பார்த்துட்டு, அதாவது உங்கள் அம்மா மேலே ஒரு 10-20 பேர் மேலே ஏறி வாயையும் மண்டையும் முதுகெலும்பையும் உடைக்கிறோம் நாங்கள். உடைக்கும் போது நீ ஸ்டாண்ட் வித் விஜய், நீ மேலே நின்று, அண்ணன் மேலே நின்று அவர் 10 ரூபா பாட்டிலுக்குன்னு பாடிக்கிட்டு இருப்பாங்க, நீ கூட சேர்ந்து பாடி ஆடு. மக்களை, என் மக்களை, எங்கள் நாட்டு மக்களை, எங்கள் ஊர் மக்களை சாகடிக்காதீங்க. நீங்கள் விஜய் கூட மணிக்கணக்காக நில்லுங்க, வருஷ கணக்காக நில்லுங்க, ரைட்டா? உங்கள் குழந்தைய ரோட்டில் உருட்டி போட்டு 4 பேர் மிதித்து விளையாடுங்க. உங்கள் வீட்டில் ஸ்கூலில் படிக்க போகிற பிள்ளைத்தாச்சியாக இருக்க உங்கள் பொண்டாட்டியை ரோட்டில் உருட்டி விடுங்க, அது மேலே ஏறுன்னு என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் ஏன் குடும்பத்தை, ஏன் மக்களை, என்னையே நீ கஷ்டப்படுத்தாத. நீ போஸ்ட் மூலியமாகவும் சரி, நீ எந்த மூலியமாகவும் சரி கஷ்டப்படுத்த. நல்லா சொல்கிறேங்க, இது நான் வி ஸ்டாண்ட் விஜய், ஐ ஸ்டாண்ட் விஜய்னு போடுறவன் குடும்பத்தில் இது நடக்கிற அன்னைக்கு நீ என்ன பண்ணுவ? அப்பவும் நீ நிற்பியான்னு பாரு. அதுதான். இல்லை, சமீபமாக பார்க்கும்பொழுது அந்த ட்விட்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் திரையரங்கில் ஒரு கைகலப்பு வார்த்தைகள், லைட்டாக வன்முறையை கையில் எடுக்கிறாங்களோ சார்? எங்க எல்லாரும் அமைதியாக தானே இருந்தாங்க சார்? அவனுங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், அதாவது என்னை எவனும் டிஸ்டர்ப் பண்ணாத, ஏய் நான் எங்கள் அண்ணனை டைரெக்டாக சிஎம் ஆக்குங்கடா, என்னடா இதே அண்ணனை விட வேறு எவன்டா இங்கே அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க சார். இது எல்லாருக்கும் வரும் சார், எல்லாருக்கும் வரும். 1967 அண்ணா சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏறக்குறைய 20 வருடம், 49 திமுக ஆரம்பிச்சாருன்னு, இந்த 20 வருடம் இதே மாதிரி தான் ஃபோர்ஸாக இருப்பாங்க திமுக காரங்க. எங்கேனாலும் போராட்டம், எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், எதுக்கு என்ன ஏதுன்னே. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கிட்ட இருந்தது அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம், ஏன்னா திமுக கலந்து வருது, அது ரொம்ப நெறிமுறை அவங்களுக்கு தெரிஞ்ச கூட்டம். ஆனால் அவங்களுமே அங்கங்கே அதாவது கொஞ்சம் மிஸ்ஆப் நடக்கும். சரி, அவனுங்களும் இப்படி தான் 72 அவர் கட்சி ஆரம்பித்து 77 வரைக்கும் ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தாங்க. அது மாதிரி எல்லா கட்சி தலைவர்களும் இங்கே கமலஹாசன் பஞ்சு படம், அவர் படத்தையே அமைதியாக உட்காந்து பார்ப்பாங்க. படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் கழிச்சு தான் போவாங்க.
அவங்க இருந்த எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் நஞ்சமா. அதனால எல்லாரும் இருக்கக்கூடியதுதான். நீ இரு, ஆனா அடுத்தவனை தொந்தரவு பண்ணாது. எப்படா நீ அடுத்தவனை தொந்தரவு பண்ண முடியும்? நீ சந்தோஷமா இருக்க, நீ எக்ஸைட்டா இருக்க அப்படின்றதுனால நீ ஒரு ஓலையை பிரிச்சு கீழே போடுவியா? ஒருத்தன் அன்னைக்கு வரான் பேசிட்டு மாசு உள்ள செமையா இருந்து, என்ன ஒரு 4 பைக்கு மேலே ஏறி பைக்கு அப்புறம் உடச்சி எரிஞ்சாச்சு, அது போக ஒரு செயின் வந்து விழுந்து, ஒரு மெட்டியை காணும், அது போக யாரோ ஒருத்தர் 2-3 பேர் மயங்கி விழுந்தாங்க, மற்றபடி மாசு தான் தெரியுமில்ல அப்படின்ட்டு போகிறேன். அட வெண்ண ஏடா என்னடா இதெல்லாம் நீ சொல்கிற, நீ கிளாஸிஃபை பண்ணுற விஷயம்லாம் எவ்வளோ தப்பான விஷயம். நீ ஜாலியாக இருக்கின்றதுனால அதெல்லாம் பண்ணக்கூடாதுடா. இவனுக்கு அதை மட்டும் சொல்லுங்க சார். நீங்கள் ஆதவோட டெல்லி பயணம் எப்படி பார்க்குறீங்க? ஆதவை பிடிச்சி இதே மாதிரி சட்டையை பிடிச்சி கூட்டு வர போகிறாங்க இன்னைக்கு. அதுதான் இன்னைக்கு ஆதவுக்குன்னு தனியாக கேட்டகரியை ஒதுக்கி ஒரு ஸ்பெஷல் ஆஸ்பெக்டே நடந்திருக்கு. எங்கன்னா ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஆள் போட்ட போஸ்ட்டு ரொம்ப ரொம்ப மோசமான போஸ்ட்டு, இளைஞர்களை ரொம்ப ரொம்ப மோசமடைய செய்யும், இளைஞர்களோட அதாவது வழிமுறை வாழ்க்கையே மாறும், இப்படிப்பட்ட இளைஞர்களை தேவையில்லாமல் எழுச்சி ஊட்டக்கூடிய கிளர்ச்சி ஊட்டக்கூடிய பதிவுகளை போடுற அந்த மாதிரி ஆளுகளை எதுக்கு விட்டு வச்சுருக்கீங்க? அவரை உடனே கைது பண்ணுங்க, அவர் மேலே சட்ட நடவடிக்கை எடுங்க. அதுக்கு இந்த ஹைகோர்ட் ஆதரவுன்னு செந்தில்குமார்னு ஒரு ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜட்ஜு அவர் பேசியிருக்காரு. அதனால் ஆதவர்ஜுனாலாம் அவர் பேசாமல் விசிக்கா கூட இருந்து, அவர் தான் தெரியுமில்ல ஸ்டாலின் தான் வராரு, பாட்டு ரெடி பண்ணதே அவர் தான் தெரியுமில்ல, ஸ்டாலின் தான் வரான்னு இருந்தார். இன்றைக்கி விஜய் அண்ணா நான் வரேன் தனியான்னு எழுதி கொடுத்துருக்காப்புல. விஷயம் என்னன்னா, ஆதவர்ஜுனாவும் சரி, அந்த அண்ணன் நம்ம அண்ணன் புஷியானந்தும் சரி, அவரையே அதை காப்பாற்றுவாங்களா அப்படின்னு ஒருத்தனையும் காப்பாற்ற மாட்டாங்க. புஷியானந்த் விஜய் மேலே கை வச்சா பிரச்சனை, கரெக்டா? உங்களுக்கு தெரியும், எனக்கு. ஆமாம் ஆமாம், அது தேவையில்லாத பாலிடிக்ஸ், அது திமுகவுக்கு எதிராக திரும்பும். எதுக்கு இவனுக்கு அப்புறம் சார் ஒரு அரசியலில் ஆனா தெரிஞ்ச இந்த 3 பேர் தான். இவங்களை காலி பண்ணுறா அங்கே என்ன நடக்குன்னு இவனுக்கு தெரியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருப்பானுங்க. எங்கடா யாரா என்னடான்ற மாதிரி இருப்பாங்க. ஒருத்தனும் அதுக்கு அடுத்து தலைமை குணம் கொண்டா ஒருத்தனும் கிடையாது. எல்லாவனும் இந்த இது என்ன ஃபேஸ்புக்கில் லைவில் வீடியோ போடுறவனுங்க, ஃபேஸ்புக்கில் லைவில் வீடியோ போட்டு டெத் அபியூஸும் சைல்டு அபியூஸும் பண்ணிட்டு இருக்கவனுங்க. என்ன டெத் அபியூஸ் பண்ணான் சார் ஒருத்தன். இன்னைக்கு புஷியானதுலன்னா அவன் தான் அந்த இடத்துக்கு வருவான்றாங்க. வர்றதை பற்றி பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் இருக்குது ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் விஜய்க்கே ஃபங்க்ஷன் வச்சுருவாங்க. இதெல்லாம் சும்மா அன்னைக்கு நடந்த ஃபங்க்ஷன்லாம் சும்மா, அதுக்கப்புறம் இனிமேல் விஜய்க்கு தான் ஃபங்க்ஷனு. அதனால் வந்து நீட்டாக திமுக பிளான் பண்ணுது, இல்லை அரசாங்கம் பிளான் பண்ணுது. நீங்கள் எவன் பிளான் பண்ணாலும் தலையெல்லாம் காலி பண்ணிடுவாங்க. காலி பண்ணிட்டா அங்கே ஏஜென்சிக்கு எவனுமே கிடையாது. இந்த ராஜ்மோகன் தான் இருக்கார், அவருக்கு ஓடிஎம் கொடுத்தா பேசுவார், அது தவிர அவருக்கு என்ன தெரியும்? அதனால எங்கே மைக்க கொடுத்தாலும் பேசுவார். அது தவிர அவருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா, இல்லை இது இருக்கா, ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் இருக்கா, கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கா, அப்படி இல்லைனா பேனிக் மேனேஜ்மெண்ட் இருக்கா, என்ன க்ரௌட் மேனேஜ்மெண்ட் எதுவுமே கிடையாது. பார்த்துருக்கே மாட்டார் இவ்வளோ கூட்டத்தெல்லாம் அவர், கேட்டுங்களா? அதனால் வந்து எவனும் கிடையாது. நமக்கு தெரிஞ்சவர் தான், நம்ம அண்ணன் மாதிரி பழகிருக்கோம். இருந்தாலும் உண்மை தானே சார். அதனால் வந்து இது முடிஞ்சு போகிற தீபம் அடைந்ததுன்னு ஒரு நாள் நானே போடுவேன் சார் போஸ்ட், நீங்களே போடுவீங்க, அதில் பாருங்க சார். பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் எங்களோட பயன்படுத்தி இன்னும் நன்றி.